Greetings everyone. நம்ம daily banking and SSC point of view current affairs questions பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன important questions இருக்குன்னு பார்ப்போம். First question, does LIC joint military exercise recently seen in news connected between which two countries அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டஸ் லீக் அப்படின்னா நமக்கு இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் வந்து நம்ம டஸ் லீக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்தியா அண்ட் உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which Indian has been re-elected to the International Narcotics Control Board for a third time. So third successive time வந்து இவங்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜக்ஜித் பவாடியா அப்படிங்கிறவங்கள தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இன்டர்நேஷனல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டோட ஹெட்டா. ஓகேங்களா? ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, Lee Hsien Loong is the Prime Minister of which country who has announced to resign from his post அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டர் தான் லீ சைன் ஹூங் அப்படின்னு சொல்லுவாங்க. லூங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிட்டு இவருக்கு கீழே இருக்கக்கூடிய டெப்யூட்டியை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்க போறாங்க. ஸோ அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் ரீசெண்டாக கொஞ்ச நாளில் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ லீ சைன் லூங் அப்படிங்கிறவங்க எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டர். அடுத்தது, who has been recently appointed as joint director in CBI அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜாயிண்ட் டைரக்டர் இன் சிபிஐ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அனுராக் குமார் அப்படிங்கிறவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், on April 13, India observed the 40th anniversary of which operation அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 40th anniversary எந்த ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏப்ரல் 13 1984ல ஆபரேஷன் மேக் தூத் அப்படின்னு ஒரு ஆபரேஷனை இந்தியன் ஆர்மி அண்டர்டேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆபரேஷன் மூலமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு வேர்ல்டுல ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டா இருக்கக்கூடிய சியாச்சின் அப்படிங்கிற இந்த ஒரு பகுதி இந்தியாவோட கண்ட்ரோலுக்கு இந்த ஆபரேஷன் மூலயமா தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ சியாச்சின் கிளேசியரை சியாச்சின் பேட்டில் ஃபீல்டை நம்ம பிடிச்சிருப்போம். அங்க ஏப்ரல் 13 அப்பதான் அந்த இந்தியாவோட பிளாகை ஹாய்ஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஆபரேஷன் மேக் தூத் அப்படிங்கிறது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா ஏப்ரல் 13 1984 நடந்திருக்கும். ஸோ அதோட 40th anniversary அப்படிங்கிறத ஏப்ரல் 13 அன்னைக்கு அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஒரு நியூஸோட பேக்ரவுண்ட். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.